guys, welcome to AK Project channel. இன்னைக்கு நாங்க ரூம்ல 24 hours இருக்க போறோம். ரூம் சைஸை பார்த்துக்கோங்க. நாங்கள் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்நாக்ஸு தண்ணி குடிச்சு முடிச்சிட்டோம். நாங்கள் அப்போலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். அப்புறம் பார்க்குறக்கு ஒரு டேபு, அப்புறம் இந்த ரூமு, அப்புறம் இது இருக்குது. அப்புறம் என் தங்கச்சி க்யூப் சேர்ப்பா. அப்புறம் க்யூப் இங்கே அங்கே இருக்குது. இங்கே தான் நாங்கள் இங்கே திங்ஸ் வச்சுருக்கோம். இதில் சீட்டு கட்டிருக்கு. உங்ககிட்ட நான் சொல்கிறேன் எவ்வளோ சீட்டு கட்டிருக்கு. நாங்கள் ரம்மி ஆசி என்ன கேம் வேணாலும் ஆடலாம். எனக்கு இது ஃபுல்லாக சீட்டு கட்டியாக தான் இருக்குது. இது ஒரு பண்டில், இது ஒரு பண்டில், இது ஒரு பண்டில், அப்புறம் இது ஒரு பண்டில், அப்புறம் இது ஒரு பண்டில். இதுதான் நாங்கள் என்ன ரம்மிக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் நான் 3 பண்டில் இருக்குது. இதில் இவ்வளோ பண்டில் வச்சுருக்கோம். அப்புறம் இதில் வந்து செஸ் போர்டு இருக்குது. அப்புறம் இங்கே நாங்கள் என்ன ஒரு நான் படிக்கிறதுக்கு இந்த டைம் ட்ராவல் எனக்கு ஆல்ரெடி ஸ்பேஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு டைம் ட்ராவல் நான் ஒரு புக் வச்சுருக்கேன். அப்புறம் என் தங்கச்சி வந்து அவளுக்கு வந்து ரயில்வே சில்ட்ரன் ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த புக்கு வாங்கியிருக்கா. அப்புறம் என்ன ஒரு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஒரு க்யூபு என் தங்கச்சி தான் சால்வ் பண்ணுவாள். அப்புறம் ஒரு பால் சும்மா கேட்ச் அண்ட் கேட்ச் உள்ளே விளையாடுறதுக்கு. அப்புறம் தேவையான நெசசரிஸ், அப்புறம் ட்ரெஸ்ஸு டவல்லாம் இங்கேயே இருக்குது. ஒரு அட்டாச்சு பாத்ரூம், அதனால் கவலையே இல்லை. ஒரு அட்டாச்சு பாத்ரூமு. அப்புறம் இங்கே வந்து பை துணியெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு பேஸ்கெட்டு, அப்புறம் இங்கே கதவு. நாங்கள் இப்போ இதில் ஒரு பேட்டில் வச்சு நிற்க வச்சுருக்கோம். அங்கே வந்து ஒரு கிளிப் வச்சு நிற்க வச்சுருக்கோம். அங்கே வந்து ஒரு ஏதோ ஒரு பையில் போட்டு நான் நிற்க வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே 2 சேர், அப்புறம் ஊஞ்சலை கழட்டி வச்சு அதை இது மாதிரி செஞ்சுருக்கு. நைட்டு வரைக்கும் மூச்சு விட்டுது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா குதிரையை பார்த்தோம். யானை பாருங்கள், யானை எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு கமெண்ட்டில் குதிரையை பிடிச்சிருக்கா அல்லது யானையை பிடிச்சிருக்கான்னு சொல்லிடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒன்று காட்டணும்னு சொன்னேன்ல. இங்கே பாருங்கள் காய்ஸ், பெட்டா. நாங்கள் இந்த வியூக்காகவே பெட்டர் வியூ வச்சுருக்காவே நம்ம பெட்டா வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பெட்டா. இட்ஸ் ரியலி க்யூட் ரைட். இப்போ இந்த பெட்டா என்ன செய்யுதுன்னு வேறு தெரியல எனக்கு. இவனுங்க நம்மளை பார்க்குது. இட்ஸ் சீங்கர்ஸ் பாருங்கள், அது நம்மளை பார்க்குது. கண்டாணி கிளாஸில் உங்களுக்கு வியூ அப்படி தெரியுது. இருங்க உங்களுக்கு நான் டாப்பில் வச்சு காட்டுறேன். ஐயோ, டாப்பில் இதுக்குள்ளே ஃபோன் போக மாட்டேங்குதுவா. இட்ஸ் பெட்டர் வியூ பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இதான் பெட்டா நகர மாட்டீரே எடே. ஹோ, இட்ஸ் ஸோ ஆக்டிவ் ரைட். ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஓகே, இப்போது நம்ம பார்த்துட்டோம் பெட்டாவை. இப்போ எங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம அலெக்ஸாவில் வந்து இதுதான் அலெக்ஸா. நத்திங் பாருங்க, நம்ம என்ன கூப்பிட்டாலும் ஒரு வாய் வச்சாலும் அலெக்ஸான்னு வாய் வச்சா அது ஆன் ஆயிரும் கைஸ். சம்டைம்ஸ் அது ஒழுங்காக கேட்காது, ஸோ விட்டுரும். ஓகே, ஐ ரியலி தாட் திஸ் டே இஸ் கோயிங் டு பி ஃபென்டாஸ்டிக். இல்லை, எனக்கு உண்மையிலே இருக்கும் தான் நினைக்கிறேன். இட்ஸ் ரியலி ஃபன். ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல. அண்ணா வரவே மாட்டேங்கிறாங்க. ஹலோ காய்ஸ், இப்போ வந்து 4:30 ஆயிடுச்சு டைமு எனக்கு. ஆனால் இப்போ ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல. ஸோ இப்போ நாங்கள் விளையாட போகிறோமா இல்லை என்ன செய்ய போகிறோம்னு தெரில. இன்றைக்கி எப்படியாச்சும் நம்ம இருக்கிறோம், நைட்டாகவே இருக்கிறோம். காலையில் எந்திரிக்கிறோம், எழுந்து பார்க்கவே நம்ம ஒரு சேலஞ்ச் முடிச்சிருக்கோம். நம்ம சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கணும் கைஸ். இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட வந்தாங்க. ஆனால் நான் வந்து விளையாட கூட போகல. ஸோ அந்தளவு நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கோம் கைஸ் இந்த சேலஞ்சை. ப்ளீஸ் எங்கள் சேலஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ சீரியஸாக எடுத்திருக்கோம். வெளியே ஒரு ஸ்டெப்பு கூட நாங்கள் எடுத்து வைக்கல கைஸ். சண்டை போடாமல் இருக்கிறோம் கைஸ். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய சண்டை. எங்களுக்கு 2 பேர்த்துக்கு போர்டு அடிச்சு போச்சு. ஃபன்னாக இருந்தது கைஸே. நான் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் கொஞ்ச நேரம் செஸ் விளையாண்டோம். அப்புறம் எனக்கு இங்கே வலி காமிச்சிச்சு, என்ன காரணனே தெரில. சரி, டாட்டா சி பை பை. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த சேலஞ்ச் இருக்கிறதுக்காக ஒரு 2 சப்ஸ்கிரைபர்ஸாவது வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எவ்வளோ தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ எடுத்தாலுமே என்ன சப்ஸ்கிரைபர்ஸும் வர மாட்டேங்குது. வெறும் 60 தான். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் வெறும் 60
சப்ஸ்கிரைபர்ஸோடு தான் இருக்குது. நான் எப்போவுமே இந்தமாதிரி சேலஞ்சு அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி ஒரு 100-200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். அங்கே சும்மா எவனாச்சும் இப்படி சிரித்தாலே அவனுக்கு 1 மில்லியன் வியூஸு 1 மில்லியன் லைக்ஸ் போகுது. ஆனால் நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போனால் எங்களுக்குலாம் அவ்வளோ போக மாட்டேங்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். காய்ஸ் 5 மணி ஆயிடுச்சு. நாங்கள் பொட்டுக்கடலை சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா டேஸ்டியாக இருக்குது. நான் வந்து இப்போ சக்கரை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு பிடிக்கும், அதனால இப்படி சாப்பிட்றேன். இது எங்கள் அப்பா கிட்ட இருந்து தான் இதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். சின்ன வயசில் பெரியவங்க பண்ணியிருப்பாங்க. சரி, எப்படி டைம் ஓட்டணுன்னே தெரில. சரி, பாய் காய்ஸ். காய்ஸ், இன்னைக்கு வந்து அண்ணா என்ன செய்ய போயிருக்கானா, இங்கே வந்து அண்ணா எங்கள் அம்மா தண்ணி கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சரி காய்ஸ், ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், போர் அடிக்க போகுது இல்லை தெரில எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஆனால் இது ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்லி 60 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. என்ன செய்யுங்க காய்ஸ் தெரில, கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஒரு சின்ன கைஸ் பெட் டைம் ஆயிடுச்சு. தூங்க போகிறோம். போர்வையெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு, அதெல்லாம் கலைச்சாச்சு, தூங்க போகிறோம். நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. நாங்கள் எவ்வளோ போர் அடிச்சுக்கிட்டு இருந்தது தெரியுமா கைஸ். நாங்கள் அங்கங்கே போட்டுவோம், அப்புறம் ஃபேன்லலாம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். வேற ஒரு ஷேப்பில் இருக்கும். நாங்கள் பால் அப்படியே ஃபேன் வர போட்டோம் பாருங்க. சரி கைஸ், குட் நைட் பண்ணிட்டு தூங்க வேண்டியதுதான். டாட்டா, see you later. கைஸ், ஃபைனல் டே வந்தாச்சு. வெளியே எடுத்து வைக்க போகிறோம். வாங்க எடுத்து வைக்கலாம். காலை காட்டலையா? கைஸ், வெளியே எடுத்து வச்சாச்சு. வாங்க நம்ம மீட்டுன்னு பார்ப்போம். பாருங்க கைஸ், ரொம்ப ஜாலியாக இருக்குது. இங்கே நான் ப்ரீடிங் விட்டு ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை போல். இதை பாருங்கள், இதுவும் ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. அப்புறம் நான் வெளியே வச்சு இந்த பிளான்ட்டையும் போய் பார்ப்போம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தளிர் விட்ட மாதிரி இருக்குது. சரி கைஸ், நம்ம 24 hours சேலஞ்ச் எப்படியோ முடிச்சாச்சு. வீடியோ பார்க்குறீங்களா? லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஆன் டுடே டைமிங்க்கு வரும். டாட்டா, see you later.